வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உப்பு கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த உப்பு கறி செய்கிறதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவைப்படாது. ரொம்ப சிம்பிளாக சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு 20 எண்ணிக்கை வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன். 100 கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கிலோ சிக்கனை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெருசாக இருந்ததுன்னா உப்பு மிளகாய் காரம்லாம் உள்ளே அவ்வளோவா சாராது. அதனால் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். சட்டி காஞ்சதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ சோம்பு கொஞ்சம் மூளை சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும் போது வரமிளகாயை சேர்த்துடலாம். அதை 1-2 பிச்சு போட்டு அதில் சேர்த்துக்கணும். இந்த வரமிளகாயோட காரம் தான் நமக்கு சிக்கனில் நிறைய இறங்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். 20 எண்ணிக்கை கிட்ட சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் எடுத்து வச்சுருந்த பூண்டை நான் இடித்து வச்சுருக்கேன். இடித்து தான் போடணும் பூண்டு இதில். அந்த பூண்டை அப்படியே இடித்து இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் வதக்கிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு தேவைன்னா மிளகாத்தூள் சேருங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். வரமிளகாயில் உள்ள காரமே போதுமானது தான். நல்லா இப்போ அது வதங்கிருச்சு. இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வரமிளகாய் நிறைய சேர்த்துருக்கிறதுனால நல்லா கார சாரமாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு கூட சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். பரட்டிட்டு தண்ணியெலாம் எதுவும் ஊற்ற வேணாம். நம்ம அப்படியே இப்போ மூடி போட்டு மூடி விட்டுறலாம். ஒரு 4 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேகட்டும். பாருங்கள், இப்போ சிக்கனில் உள்ள தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த தண்ணியே போதும். நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு அந்த தண்ணியெல்லாம் வற்றுற வரைக்கும் இருக்கட்டும். சிம்மில் போடும்போது உப்பு காரம் எல்லாமே இறங்கிடுங்க சிக்கனில். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. தண்ணியெலாம் வற்றிடுச்சு. இப்போ சூப்பரான உப்பு கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. நன்றி.